வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனல் நாங்கள் 9th to 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாடு சிலபஸ் கவர் பண்ணி மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸ்டாண்டர்ட் 11 சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட பார்ட் 1 வீடியோ போடுறோம். வாங்க பார்க்கலாம். செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட செட்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக். இதில் வந்து நம்ம 9th 10thலலாம் படிச்சிருப்போம். ஸோ அதனால் நாங்கள் இதை பாயிண்டட் பண்ணி எழுதியிருக்கோம். பார்த்துக்கோங்க. ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். A set is a collection of well-defined objects. ஸோ செட்டுங்கிறத நம்ம கலெக்ஷன் ஆஃப் well-defined objects-ஆக இருந்தால் மட்டும்தான் அது செட்டுன்னு சொல்லுவோம். The set containing no element is called an empty set. It is denoted by 5 or set bracket empty-யா போடுறது. ஸோ செட்டில் வந்து எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னா அதை நம்ம எம்டி செட் சொல்லுவோம். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த செட் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் த செட் பி. அதாவது செட் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் செட் பிக்குள்ள இருந்தால் அந்த ஏ செட்டை நம்ம சப்செட்னு சொல்லுவோம். பிக்கு சப்செட்னு சொல்லுவோம். அந்த பிங்கிற செட் வந்து சூப்பர் செட், அதுதான் பெரிய செட். ஸோ அதை நம்ம சூப்பர் செட்னு சொல்லுவோம். நம்மளுடைய சப்செட்ஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2 power m. Okay. For any two sets A and B, if A contained in B and B contained in A, then two sets are equal அப்படின்னு சொல்றோம். அப்போ ரெண்டு செட்ஸும் ஏங்கிற செட்ஸ் பிக்குள்ள இருக்கு, பிங்கிற செட்ஸ் ஏக்குள்ள இருந்தா அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏ கண்டெய்ன்ட், இந்த சிம்பிள் வந்து கண்டெய்ன்ட். ஸோ அதனால நம்ம ரெண்டு செட்ஸும் ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்றோம். Proper subset, we say A is a proper subset of B if A is a subset of B and A not equal to B. ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ஆனால் ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். அப்படின்னா பியோட சப்செட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் சப்செட்னு நம்ம சொல்கிறோம். பிக்கு ஏ வந்து சப்செட்டாக இருக்கும். அப்போது எத்தனை பி செட்டில் இருந்து நம்ம நிறைய ப்ராப்பர் சப்செட்ஸ் எல்லாம் எழுதலாம் எக்ஸப்ட் எம்டி செட். அதனால தான் ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்கிறோம். Every element of A is an element of A. A contained in A, any set is a subset of itself. இந்த மாதிரி இருந்தால் அது வந்து improper subset. அதாவது ஏங்கிற செட்டை வச்சு நம்ம சப்செட்ஸ் எழுதிக்கிறோம். அதே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏ கண்டெய்ன்ட் இன் ஏன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏ செட்ஸை வச்சு நம்ம அந்த செட் அதுக்கே அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம improper subsetன்னு சொல்லுவோம். ஓகே. Union of two sets A and B is denoted by A union B. அதாவது யூனியன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரெண்டு செட்ஸில் இருக்கிறத நம்ம எழுதுறது. ஸோ சேர்த்து எழுதுறது தான் நம்ம யூனியன் சொல்லுவோம். ஸோ இது வந்து செட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் such that x belongs to A or x belongs to Bன்னு எழுதலாம். ஸோ இப்போ ஏ யூனியன் பின்னா ஏ ரெண்டு செட்ஸையும் சேர்த்து எழுதுறது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது, காமன் எலிமெண்ட்ஸ் எழுதுறது. அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பேசிக் கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்காக. டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் சொன்னோம். டிஸ்ஜாயிண்ட் எப்போன்னு சொல்லுவோம், இன்டர்செக்ஷன் எலிமெண்ட் வந்து எம்டியாக இருந்தா. If A is a set, then set of all subsets of A is called the power set of A and is denoted by P of A. அதாவது நம்மளுடைய செட்லேருந்து நிறைய சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். அந்த சப்செட்ஸை செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதணும்னா அதுதான் நம்மளுடைய P of Aன்னு சொல்கிறது. A set which contains all the elements of A set it is called universal setன்னு சொல்லுவோம். ஸோ யூனிவர்சல் செட்ஸ்னா எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா செட்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது மொத்தமாக எழுதியிருக்க செட், பெரிய செட்டு தான் நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏல இல்லாத எலிமெண்ட்ஸ், யூனிவர்சல் செட்ஸில் ஏங்கிற செட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எழுதுறது தான் ஏ காம்ப்ளிமெண்ட் அதுன்னு சொல்றது. செட் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பி ஏ டிஃபரன்ஸ் பி. அதாவது ஏ மைனஸ் பி பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்டை எரைஸ் பண்ணிட்டு ஏல இருக்கிற மீதியை எழுதுறது ஏ மைனஸ் பி. அதே மாதிரி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி பண்ணணும், அதிலே பி மைனஸ் ஏ என்ன செய்யணும் பண்ணணும். ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்து யூனியனாக எழுதுறது தான் நம்ம ஏ சிமெட்ரிக் பின்னு சொல்கிறோம். ஏ சிமெட்ரிக் பிக்கு இன்னொன்று சொல்லலாம், ஏ யூனியன் பி எழுதிட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியும் எழுதிட்டு அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதுவும் ஏ சிமெட்ரிக் பின்னு சொல்லலாம்.
ஃபைனைட் செட்னா எப்படி இருக்கும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருந்தா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் இருந்தா அது நம்ம ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட்னு எப்போ சொல்லுவோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ அதை நம்ம இன்ஃபைனைட் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். கோஆர்டினாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கோஆர்டினாலிட்டினா என் ஆஃப் ஏ, அந்த செட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்றது கோஆர்டினாலிட்டின்னு சொல்றது. ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போறோம். காமுடேட்டிவ் அப்படின்னா என்னது? A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன்லையும் எழுதலாம். ஸோ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. அசோசியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. B யூனியன் C ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் A கூட அது யூனியன் பண்றது. ஸோ திஸ் இஸ் அவர் அசோசியேட்டிவ். அதே இதில் இன்டர்செக்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூனியன் பார்த்தீங்கன்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. அதை வந்து எப்படி எழுதணும்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C அப்படின்னு எழுதணும். அதுலேயே நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C அப்படின்னு எழுதணும். ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா A யூனியன் வித் 5, அதாவது எம்டி செட் கூட A யூனியன் பண்ணால் அதே செட் தான் வரும். அதே இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அதே யூனிவர்சல் செட் கூட அது இன்டர்செக்ஷன் பண்ணால் A இன்டர்செக்ஷன் பண்ணால் A செட்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட் அப்படின்னா A யூனியன் A, A செட்ஸ் யூனியனாக எழுதுனா A தான் இருக்கும், அதே இன்டர்செக்ஷன் பண்ணாலும் A தான் கிடைக்கும். இது ஐடம்பொட்டன்ட். அப்சர்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் A இன்டர்செக்ஷன் B கூட நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் Bல கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டை அது யூனியன் வச்சு A கூட பார்த்தீங்கன்னா அது A கிடைக்கணும். அதுதான் அப்சர்ப்ஷன் அதே இன்டர்செக்ஷன்ல. ஓகேவா? அடுத்து டி மார்கன்ஸ்ல இதில் வந்து A யூனியன் B the whole dash equal to இந்த டேஷை லாஸ்ட்ல உள்ள மல்டிப்ளை பண்ணி யூனியனை இன்டர்செக்ஷனாக எழுதுவோம். ஸோ இது ரெண்டும் சேமாக வரும். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B the whole dash இருந்தாலும் A dash யூனியன் B dashன்னு வரும். ஸோ A டிஃப்ரென்ஸ் B யூனியன் Cன்னு எடுத்தோம்னா A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C. அதே மாதிரி A மைனஸ் B இன்டர்செக்ஷன் Cன்னு எடுத்தீங்கன்னா A மைனஸ் B இந்த யூனியனை இங்கே இன்டர்செக்ஷனாக இருக்கிறது அங்கே யூனியனாக வந்துடும், இங்கே யூனியனாக இருக்கிறது அங்கே இன்டர்செக்ஷனாக வந்துடும். ஸோ A மைனஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. அதே மாதிரி A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C. ஸோ யூனியனாக இருக்கிறது இன்டர்செக்ஷனாக வரும், இன்டர்செக்ஷனாக இருக்கிறது எங்கள் யூனியனாக வரும். அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா A சிமெட்ரிக் B இஸ் ஈக்குவல் டு B சிமெட்ரிக் A இருக்கும், அண்ட் A சிமெட்ரிக் B சிமெட்ரிக் C இஸ் ஈக்குவல் டு A சிமெட்ரிக் B சிமெட்ரிக் C. இது வந்து நம்மளுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் A இன்டர்செக்ஷன் வித் B சிமெட்ரிக் C அப்படின்னா அது A இன்டர்செக்ஷன் B சிமெட்ரிக் A இன்டர்செக்ஷன் C அப்படின்னு எழுதலாம். அப்புறம் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட்டில் என்ன கண்டிஷன்ஸ்? 5 டேஷ்னா அது யூனிவர்சல் செட், U டேஷ்னா அது 5, A union A dash equal to universal, A union with universal is equal to universal, and A intersection with A dash equal to 5, and A intersection union equal to, okay. கோஆர்டினாலிட்டிக்கு ரெண்டு செட்ஸ் இருக்கு. ரெண்டு செட்ஸ் உடைய ஃபார்முலா n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. intersection 0 இருந்தா n of A union B equal to n of A plus n of B அப்படின்னு எழுதணும். ஸோ கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார் எனி த்ரீ ஃபைனைட் செட்ஸ் இருந்துச்சுன்னா this is our formula. ஸோ n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of A intersection C minus n of B intersection C plus n of A intersection B intersection C. ஓகேவா? அடுத்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் செட்ஸ் பற்றி பேசிக்ஸ் பார்த்தோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் a set of ordered elements. ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஆர்டர் பர்ல ஆர்டர் எழுதுறது, செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செட் 2 செட்ஸ் வச்சு எழுதுறது ஆர்டர் பர்ஸாக வச்சு எழுதுவோம், அண்ட் 3 செட்ஸ் வச்சு எழுதுறது ஆர்டர் ட்ரிப்ளட்ஸ். ஸோ A cross B இருந்தால் செட் ப்ராக்கெட் ஆர்டர் பர் A comma B such that A belongs to A and B belongs to B. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B cross C அப்படின்லாம் எழுதுறது
order triplets எழுதணும். So A, B, C. A belongs to A, B belongs to B, and C belongs to C. Okay va? அடுத்தது example 1.1. So find the number of subsets of A if A equal to X such that X equal to 4n plus 1, 2 less than or equal to n, less than or equal to 5, n belongs to n. Capital natural numbers அர்த்தம். So இதுல வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ n வந்து நேச்சுரல் நம்பர்ஸு, அதுவும் n வந்து எதுக்குள்ளே இருக்கணும், 2லேருந்து 5க்குள்ளே, 2வும் உண்டு 5 உண்டு. அப்போ 2, 3, 4, 5 தான் நம்மளுடைய என்னோட வேல்யூஸ். ஸோ என்ன 2 அப்ரோப்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸோடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோடைய வேல்யூஸ் வந்து 2 இருக்கையில் 9, 3 இருக்கையில் 13, அண்ட் 4 இருக்கையில் 17, 5 இருக்கையில் 21. ஸோ நம்மளுடைய A செட்ஸ் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. இதோடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4. ஆல்ரெடி நம்ம நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பார்த்துருக்கோம். அதோடைய ஃபார்முலா வந்து 2 பவர் m. ஸோ 2 பவர் 4 வந்து 2 டைம்ஸ் 4. 2 வந்து 4 டைம்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 into 2 into 2 into 2, 16. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து நம்மளுக்கு 16. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு வென் டயக்ராம் வச்சு ஒரு சம். ஓகே, இதில் வந்து ஒரு 5000 பர்சன்ஸ் டவுனில் இருக்கிறாங்க. இந்த 5000ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், யூனிவர்சல் மாதிரி. இதில் வந்து 45%, இதில் 45% வந்து லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதில் 25% லாங்குவேஜ் பி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதில் 10% சி தெரிஞ்சவங்க. ரெண்டும், அதாவது ஏ அண்ட் பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 5%, அண்ட் 4% பார்த்தீங்கன்னா பியும் சியும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அண்ட் அகெயின் 4% வந்து ஏ அண்ட் சி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. 3%ங்கிறது 3 லாங்குவேஜஸும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பர்சன் who knows only language A, அதாவது பர்சன்டேஜ்ல இல்லாம எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்பர்ல வேணும். ஸோ அதுக்கு நம்ம வென் டயக்ராம்ல சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ வென் டயக்ராம்ல ஏங்கிற செட்ஸ் கொடுத்துருக்கேன், பிங்கிற செட்ஸ் கொடுத்துருக்கேன், அண்ட் சி செட்ஸும் இருக்கு. ஓகேவா, இதில் நம்ம ஏ மட்டும் பார்க்க போகிறோம். ஏ வந்து 45% சொல்லியிருக்காங்க, அண்ட் பி வந்து 25%, அண்ட் சி வந்து 10%. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4%. நம்ம ஏ மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் 5%, அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா அதில் 4%, மொத்தம் 45% இல்லையா. ஸோ ஓவரால் 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வந்து 3%. ஸோ இதில் பர்சன்டேஜில் 5 கூட அந்த 3யை நான் மைனஸ் பண்ணால் அதுதான் அப்சல்யூட்லியாக ஏக்கும் பியும் தெரிஞ்சவங்க, லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, ஏ அண்ட் பி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அந்த 2% மட்டும்தான். அதே மாதிரி இந்த 3யை வந்து இந்த 4ஓட நான் சப்ராக்ட் பண்ணேன்னா 1% ஆஃப் ஸ்டூடெண்ட் பர்சன்ஸ் தான் எவ்வளோ இருக்கும், ஏயும் சியும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து 3ங்கிறது வந்து 3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இங்கே. ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ வேல்யூஸ், அதாவது 2 அண்ட் ப்ளஸ் அஸ் வெல் அஸ் 3 ப்ளஸ் 1, இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். அந்த 6%-ஐ நான் 45%லேருந்து சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 39% மட்டும். இது வந்து என்னன்னா ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. இந்த ஏ, இந்த சர்க்கிளில் இந்த பாதி வரைக்கும் தான் நம்மளோட ஏ. ஸோ இவங்க வந்து எதுலையுமே சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பி கூடயும் வர மாட்டாங்க, இந்த சி கூடயும் வர மாட்டாங்க, இந்த ஆல் த 3 கூடயும் வர மாட்டாங்க. ஸோ இந்த 39% ஆஃப் ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who knows ஒன்லி லாங்குவேஜ் ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளவு, 5000, அதில் இன்டூ 39% பை 100. 39% எப்படி எழுதணும், 39/100ன்னு எழுதணும். ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1950 பர்சன்ஸ் வந்து ஒன்லி லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க. ஓகேவா, ஸோ வென் டயக்ராமை நம்ம ஃபுல்லாகவே பர்சன்டேஜில் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த பர்சன்டேஜை வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் உள்ள எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.